பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோடு கூட நம்ம அறிஞ்சு கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாத்தோடைய முடிவு சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தோடைய முடிவு என்றால் இந்த உலகத்துக்குரிய அந்த முடிவு காலம் வந்துட்டு நிறைவேறி கடைசி காலத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த கடைசி காலத்துல எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கின்ற இந்த கடைசி காலத்துல இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோட எப்படி ஒரு உரையாடல் என்கின்ற தேவனுக்கும் நமக்கும் உண்டான அந்த அந்யோன்ய ஐக்கியம் என்கின்ற அந்த உரையாடல் என்கின்ற அந்த ஐக்கியம் என்கின்றது எல்லா நேரத்திலையும் அது அதிக அதிகமாக பெருகினதாக பெருகும்படியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங். அதனாலதான் ஏசப்பா வந்துட்டு மத்தாய் 6வது அதிகாரத்துல அவருக்கும் நமக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, இதோ உன்னுடைய தனி அறையில் போய் இதோ உன் இருதயத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜபி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவருக்கும் நமக்கும் உண்டான அந்த ஒரு உறவு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அந்த உறவின் காரியத்துல நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா விழித்திருக்கிறவங்களாக இருக்கணும். எப்போ நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியும்? எப்பொழுது நான் அவரிடத்தில் பேசவும் அவர் என்னிடத்தில் பேசவும் எப்பொழுதும் தொடர்ந்து அவர் என்னுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டும். அப்படியாகவே நான் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படியாக நான் நடக்கும் பொழுது அதற்கு பிரயோஜனமாக எந்த காரியங்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் எப்படியாக அவரிடத்தில் பேச வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் பேசுகின்றதை நாம் விண்ணப்பம் என்றும் ஜபம் என்றும், அதுக்கடுத்து கர்த்தருக்கு நம்ம துதிகளை ஏறெடுக்கின்றவர்களாக இருப்போம். இதெல்லாமே ஜபத்தின் ஒரு பகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஃபைனலா நம்ம கர்த்தரோட கூட பேசுகின்றோம் அப்படின்றது தான் ஜபம். ஆண்டவரோடு கூட ஆண்டவரிடத்துல நம்ம பேசுகின்ற அந்த உரையாடல நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஜபிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா தேவனோடு கூட நம்ம பேசுகின்ற அந்த உரையாடல் அப்படின்ற அந்த ஜபம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அது வெறும் அதிகாலை நேரத்திலையும் மத்தியான வேலையிலையும் இல்லைன்னா சாயந்தர வேலையிலையும் தானியேலை போல 3 வேளையில முடிய போகிற ஒரு காரியம் அல்ல ஜபம். ஜபம் என்கிறது இதோ நாம் தூங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் நாம் வந்துட்டு நித்திரையில் இருக்கும் பொழுதும் எல்லா நேரத்திலையும் கூட நம்மளுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் கூட பேசி கொண்டிருக்கின்ற அந்த உரையாடல் இருக்கு இல்லைங்களா? அது கடைசி காலத்தில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால தான் ஒருவேளை நீ கர்த்தரோடு கூட உரையாட இதோ கர்த்தரோடு கூட பேச முடியாதபடிக்கு உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்கின்றது துண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கேட்காததுக்கு உன்னுடைய கீழ்ப்படியாமையோ பாவமோ இல்லை என்றால் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த சிற்றின்ப மாய இச்சைகளோ உன்னை மயக்காதபடிக்கு நீ விழுத்திரு அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். என்னங்களா? எல்லாத்தோடைய முடிவு சமீபமா இருக்கிறதுனால நாம ஒவ்வொருத்தருமே எப்படி இருக்கணுங்களா? நாம ஒவ்வொருத்தருமே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும்படியாக நாம் வெளுத்திருக்க வேண்டுங்களா? அது என்னது? ஜபம் செய்ய வேண்டியதுக்கு நாம் வெளுத்திருக்க வேண்டும் அப்படின்றது. காலையிலேயே அதிகாலையில நம்ம வந்துட்டு தூக்கத்துல இருப்போம் இல்லைங்களா? அந்த தூக்கம் மயக்கம் தெளிஞ்சு நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உக்காந்துறது ஜபிக்கணுமே. அதை குறிச்சு ஆண்டவர் வந்துட்டு விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தை குறித்துதான விழிப்புணர்ச்சி உங்களுக்குள் இருக்க வேண்டும். பாவத்துக்கு நீங்கள் இதோ பாவத்துக்கு முன்பதாக நீங்க தோத்து போகாமல் நீங்க பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பாவத்தினால் நீங்க ஜெயிக்கப்படக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் நீங்க ஜெபம் செய்கிறதுக்கு கர்த்தரோடு கூட உரையாடுகின்ற அந்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த ஒரு அங்கீகாரமும் அந்த ஒரு பரிசுத்தமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க எல்லா நேரத்திலயோ எல்லா வேளையிலயோ கர்த்தரோடு கூட பேச முடியும். அதனால தான் நம்ம வசனத்துல கவனிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா நம்ம விழித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தரோட பேச முடியும். அப்படின்னா கர்த்தர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு எப்பொழுதும் கூட ஆயத்தமா இருக்கும்படியா நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றதான் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி நம்ம விழித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கலாம். அதுக்குண்டான விடைய. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். ஆமென். இதோ வாசல் படியில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். இதோ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் வாசல் கதவை அவன் திறந்தால் நான் அவனிடத்தில் போஜனம் செய்வேன், அவனும் என்னிடத்தில் போஜனம் செய்வான் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல தேவனோடு கூட பேசுகின்ற அந்த ஒரு ஐக்கியம் என்கின்றதும், அதுக்கடுத்து தேவன் நம்மோட கூட பேசுகின்ற அந்த ஐக்கியம் என்கின்ற அந்த உரையாடல் இருக்கு இல்லைங்களா, அது எப்பொழுது பெருகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு எந்த தன்மையில அவர் இருக்கிறாரு, எப்படி நம்ம கிட்ட பேசுறாரு, எப்படி நம்மளுடைய அந்த இருதயம் என்கின்ற அந்த கதவை எப்பொழுது அவர் தட்டுகின்றவராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை வந்துட்டு மாம்சீக ரீதியா புரிஞ்சுட்டு சில கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா, டினாமினேஷன்ஸ். அந்த டினாமினேஷன்ஸ்களை அந்த ஒரு டாக்டர்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே அவங்க வீட்டு வாசல் மேல ஏதோ ஏசப்பா ஒரு டோரை தட்டிட்டு இருக்கிறது போல ஒரு பிக்சரை மனுஷனுடைய அந்த அவனுடைய இமேஜினேஷன்னா வரைஞ்சிருக்கிற ஒரு டிராயிங்கை வச்சுட்டு அந்த டிராயிங் மூலியமா இதை ஏசப்பா வந்துட்டு என் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்றது போல போட்டிருப்பாங்க. அதை ஏசப்பா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஏசப்பா வந்துட்டு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் பார்க்கும்போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை வார்த்தையானவரா அறிமுகப்படுத்தி இருப்பாரு. அப்படின்னா வார்த்தையானவராக அவர் அறிமுகப்படுத்தினதுக்கு அடுத்து 12வது வசனத்துல இப்படியாக சொல்லியிருப்பாரு, அந்த சொந்தமானவர் இடத்துல வந்தாங்களாம், அந்த சொந்தமானவர் அந்த வார்த்தையானவரை ஏற்றுக்கொள்ளல, அந்த வார்த்தைகளை மறுதளித்து விட்டார்கள். அதனாலதான் ஏசப்பா யோவான் 8வது அதிகாரம் 43வது வசனம் அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது, நீங்க ஏன் என் வசனங்களை வந்துட்டு கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏன் நீங்க வந்துட்டு என்ன கொல்ல தேடுறீங்க, ஏன் என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஏசுப்பா அவங்களை சொல்லிட்டு, என் வார்த்தை உங்களுக்குள்ள செல்லாம இருக்கிறதுனால தானப்பா என்னை பகைக்கிறீங்க, ஏன்னா என் வார்த்தை உங்களை கடிஞ்சுக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சீக ரீதியான துர்குணங்கள் அந்த எல்லா காரியங்களையும் கடிஞ்சுக்கிறதுனால தான் நீங்க என்ன அங்கீகரிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களை கடிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 43வது வசனங்களை கவனிச்சு பாக்குறோம். அப்படின்னா யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி அந்த வார்த்தையானவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ, அந்த வார்த்தையானவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தாரோ அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளாகின்ற அந்த அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் தேவன் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா அந்த வார்த்தையானவர் தான் நம்மளுடைய காது என்கின்ற அந்த செவிகளின் மூலியமாக நம்மளுடைய இருதயம் ஆகிய அந்த கதவை தட்டுவார். என்னவென்று சொல்லி, மகனே இதோ இந்த காரியத்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், இந்த காரியங்கள் உன்னிடத்தில் இதோ சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த காரியம் எல்லாமே உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி தேவன் இதோ நம்மளுடைய இருதயமாகிய கதவை அவருடைய வார்த்தையின் மூலியமாக தட்டுவார். அப்படியாக தேவன் தட்டும் பொழுது அந்த சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி சாய்த்து அதன்படியாக நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தாரோ அவர்கள் தான் இதோ யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தின்படியாக, ஒருவன் என் வசனத்தில் நிலைத்திருந்தால் அவன் மெய்யாகவே அவன் என் சீஷனா இருந்து அவன் சத்தியத்தை அறிந்து கொள்வான், சத்தியம் அவனை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் சீஷனாகவும் மகனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா.
அழிவில்லாத அந்த வித்து என்கின்ற அந்த வார்த்தை என்கின்ற அந்த நித்திய ஜீவனை பிறப்பிக்கின்ற அந்த வித்தாகிய அந்த வித்தினால பிறந்தவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு பேரை ஏசப்பா சூட்டி இருக்கிறார் வசனங்கள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது. அப்படின்னா இப்படி தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக சீஷர்களோட கூட பேசும் பொழுது அவர்களுக்கும் கூட அந்த வார்த்தைகள் வந்துட்டு சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் பாரமாக இருந்தாலும் அந்த பாரம் என்கின்ற அந்த சிலுவையை அவர்கள் சுமந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா பாரம் என்கின்றது என்னவென்று சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்குவது. அதுக்கடுத்து தேவனுடைய வார்த்தையானது நான் விரும்பின சில காரியங்கள் இருக்கும், அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாயிராமல் என்னுடைய ஆலோசனைப்படியாக இல்லாமல் கர்த்தருடைய ஆலோசனையானது அது வேறு விதமாக இருக்கும் பொழுது என்னோட விருப்பமும் என்னுடைய ஆலோசனையும் நான் தள்ளிவிட்டு அது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்துக்கு அது கடினமாகவும் பாரமாகவும் இருக்கும். ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியத்தை செய்கின்றதுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருக்காக பிரித்து எடுத்திருக்கிறார், நான் என் சொந்தமானவன் அல்ல, நான் அவருக்குரியவன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் அது நிமித்தமாக எந்த விதமான துன்பமும் பாரங்களும் சங்கடங்கள் எதே நேரிட்டாலும் நான் அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய அன்புக்குள் நான் நிலைத்து நிற்பேன், நான் எப்பொழுது ஜாக்கிரதை உள்ளவனா இருப்பேன் என்று சொல்லி நடக்க துணிவோம் இல்லைங்களா? அதுதான் அந்த சிலுவை. அப்படியாகத்தான் தேவனுடைய வார்த்தை எல்லா நேரத்திலையும் சூழ்நிலை காரணங்களை மையப்படுத்தி பேசாமல் சூழ்நிலை காரணங்களை சொல்லி நாம் பேசுகின்றவர்களாக இருந்து தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. நாம் எல்லா சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையின் படியாக நடக்க நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி இருப்பாரா? எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பாரு. நாம் கர்த்தரோடு கூட உரையாடுவோம். கர்த்தர் நம்மளோடு கூட உரையாடுகின்றவராக இருந்து நம்மளுடைய எல்லா வார்த்தைகளையும் கர்த்தரும் கேட்கின்றவர்களாக இருப்பார். ஆனா எல்லா வார்த்தைகளும் என்றால் எப்படியாக கர்த்தருக்கு நாம் கட்டளையிட முடியுங்களா? கர்த்தருக்கு நாம் ஆலோசனை சொல்லி கொடுக்க முடியுங்களா? அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா நாம் கர்த்தர்கிட்ட பேசுவோம் அப்படின்றதையும் கர்த்தர் அந்த காரியங்களை கேட்கணும் அப்படின்றது இது எப்படி நாம் அவர் இடத்தில் போஜனம் செய்வது, அவர் நம்ம இடத்தில் போஜனம் செய்வது அப்படின்ற அந்த அப்படி எழுதப்பட்டிருக்கு. இதுக்குண்டான அந்த விடை என்ன, இதுக்குண்டான அந்த விளக்கம் என்ன, அந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்றத வசனங்கள் மூலியமா நாம் கவனித்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வாசல் அடியில நான் வந்து நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வாசல் அப்படின்னா இது என்ன வீடா? கதவு இருக்கு, கதவு கிட்ட வந்து தட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா மனுஷனை குறிச்சுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றீங்க. இருதயத்துக்கிட்டதான் ஏசப்பா வந்துட்டு இருதயம் என்கின்ற அந்த கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்றீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோபு 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோபு 4வது அதிகாரம் 19வது வசனம். அஸ்திபாரம் போட்டு மண்வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிற மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? ஆமேன். ஆமென். மண் வீடுகளில் வாசம் செய்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேற யாரையும் கிடையாது, மனுஷர்களா இருக்கிற நம்மை குறித்து தான். மண் வீடுகள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க ஆலோ பிளாக் கல்லுல கட்டி இருக்கிற வீடுகளோ சிமெண்ட்ல கட்டி இருக்கிற வீடுகளோ, நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆலோ பிளாக் கல்ஸ்ல இப்படி வெவ்வேறு விதமான மரத்துல கூட வீடு கட்டியிருக்காங்க. அப்படின்னா ஏசப்பா எந்த மண் வீடை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதாமை தேவன் எப்படி படைச்சாரா? மனுஷனை இதோ இந்த பூமியின் மண்ணை எடுத்து அந்த மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவனோடைய நாசில தம்மோடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இதோ மண் வீடுகளில் வசிக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சரீரம் என்கின்ற வீட்டில் வசிக்கின்றவர்களா இருக்கின்ற மனுஷர்களை குறிக்கிறது. அப்படின்னா ஏசப்பா வாசல் அடியில நான் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணாகிய இந்த சரீரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உடலுக்குள்ள நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாசம் செய்து கொண்டிருக்கின்ற நம்ம இடத்துல தான் ஆண்டவர் வந்து இருதயம் என்கின்ற அந்த கதவு கிட்ட வந்து ஆண்டவர் வந்துட்டு அவருடைய வசனத்தின் மூலியமாக மகனே இந்த வார்த்தையின்படி நீ நட அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேசி நம்மளுக்கு ஆலோசனையை சொல்லி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலியமா அறிஞ்சு கொள்ள முடிகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென்.
இந்த பூமியின் மேல் இருக்கின்ற நம்மளுடைய வீடு என்கின்ற இந்த சரீரம் ஆகிய இந்த வீடு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா சரீரம் என்கின்றத தேவன் வீடுக்கு தான் ஒப்பா அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். அப்படின்னா ஏசப்பா வாசல் இடையில நான் வந்து தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மனுஷனை குறிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அந்த கதவு என்கின்றது அந்த மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது, அந்த நபரை குறிக்கிறது. அந்த நபர் அந்த வார்த்தையை ஆண்டோர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு தன்னை அந்த சோல் என்கின்ற அந்த ஆத்மா தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகின்றவராக இருக்கிறார். இன்னொரு வீடு கூட இருக்கு பாருங்க, வாசல் இல்லாத ஒரு வீடு கூட இருக்கு, அதுக்கு கதவுகள் கூட இல்லாத வீடு கூட இருக்கு. அப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட மனுஷனை குறிக்கிறது அப்படின்றத கூட நம்ம வசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். மத்தாய் 12வது அதிகாரம் 43 44. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இங்க ஒரு வீடு இருக்கு, ஆனா அந்த வீடு வந்துட்டு வெறுமையா இருக்கு, பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருக்கி ஜோடிக்கப்பட்டது என்ன அலங்கார பொருட்களா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறுமையா இருக்குன்னா அதுக்கு கதவும் இல்ல வாசலும் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுயாதீனத்தை சரீர பிரகாரமா பயன்படுத்துகின்றவர்களாக சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனுஷர்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படியாக அவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாக மாறுவாங்க இல்லைங்களா? ஆக்கினைக்கு உண்டாகும்படியாக அவர்கள் மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து அதன்படி நடந்து கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்படி நடக்கிறவர்களுக்கு யார் அந்த வீட்டுல தங்குவாங்களா? பிசாசு தான் அந்த இடத்துல வந்து தங்குவான். அவங்களுக்கு எப்பவும் கூட எங்க எது பேசினாலும், சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாம்ச பிரகாரமா கொஞ்ச நாளா வந்துட்டு பிரேயர் பண்ணல, கொஞ்ச நாளா வசனத்தை வாசிக்கல, கொஞ்ச நாளா வந்துட்டு பைபிள் ஸ்டடியில நான் வந்துட்டு கலந்துக்கல, அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி காரணங்களை மயப்படுத்தி பேசுவாங்க இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளா நம்மள யாருன்னா ஒருத்தர் இருந்தா, இல்ல ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்ம இருந்திருப்போம். ஆனா அந்த சூழ்நிலையில இருந்தப்போ கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன், எப்படி எல்லாம் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு மாம்சிக ரீதியான அநேக வார்த்தைகள் ரொம்ப தெளிவா கேட்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸாவே தோணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஐயோ ஜபிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இங்க கொஞ்சம் சத்தமா இருக்கு, வேத வசனங்களை வாசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், குழந்தை அழுவுது, ஒரு இறுக்கமா இருக்கிறது போல, ஏதோ ஒரு இறுக்கம் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்றது போல இறுக்கமா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது வெளியே தான் அந்த இறுக்கம் இருக்கு அப்படின்றது போல நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஆவியான ஒரு நாள் நடத்தப்படுகிறவர்களாக எப்போ நம்ம வந்துட்டு ஜபிச்சுட்டு ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சுட்டு ஆவியானவரோட தொடர்புல எப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே உற்சாகமா இருக்கிறவங்களுக்கு எப்போ ஒரு சகோதரர் ஒரு செய்தி எடுக்கும்போது டக்குன்னு சொல்லி ஒரு நடுவுல கனெக்ட் ஆயிருந்தாலும் அவர் பேசிட்டு இருக்கிற அந்த செய்தி இதை குறித்துதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே இன்ட்ரெஸ்டோட கூட அதுல டிராவல் பண்றபடியா அந்த மைண்ட் அப்படி வந்துட்டு ஆவியானுடைய ஒரு மனதை காத்து கொள்ளுகின்ற ஒரு இருதயமாக அவங்களுடைய இருதயம் இருக்கும். அப்படியாகத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய இருதயம் எல்லா நேரத்திலையும் இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷத்தை தரிக்கின்றவர்களாக நாம் இருந்தால் இப்படியாகத்தான் வாசலும் கதவும் இல்லாத வெறுமையாகவும் இதோ உலக பொருட்கள்னால அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கிறத பிசாசு பார்க்கும்போது என்ன பண்ணுமா, தன்னை காட்டிலும் கொடிவுகளான இன்னும் 7 பிசாசு கொண்டு வந்து அந்த மனுஷனுடைய வீடு என்கின்ற அந்த சரீரத்துக்குள் புகுந்து அவனுக்குள்ள எப்பவும் கெட்ட ஆலோசனைகளையும் கெட்ட சிந்தனைகளையும், நீ ஜபிக்கிறது இதனால என்ன கிடைக்க போகுது, இதனால என்ன லாபம் கிடைக்க போகுது, நாளைக்கு ஃபியூச்சரை பத்தி பாரு, பசங்களை பத்தி பாரு, இப்படியே இருந்த உன்னுடைய ஃபியூச்சர் அவ்வளவுதான், உன்னை நம்பிட்டு இருக்கிற ஃபேமிலி அவ்வளவுதான், அப்படி இப்படின்றது போல பிசாசு பேச ஆரம்பிச்சு கடைசிக்கு இதோ இப்போ இது எல்லாத்தையும் நீ வந்துட்டு நிறைவேற்றிடு, உனக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் செட்டில் பண்ணிக்கோ, அதுக்கு அடுத்து ஆண்டவர்கிட்ட நீ போலாம் அப்படின்றது போல பிசாசு மாம்சிக ரீதியான அநேக ஆலோசனைகளை பேச ஆரம்பிச்சிருவான். கடைசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைசிக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்தை அடுக்கி கொள்ள ஆரம்பித்தால் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் பொழுது இருதயம் கடினப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் புத்தகத்துல. அப்படின்னா இருதயம் கடினப்பட்டு நம்மளுக்கு அடுத்து தேவனுடைய வசனத்தை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதன்படி நடக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாவே நம்ம வந்துட்டு உலக ரீதியா எதுக்கு எடுத்தாலும் உலக ரீதியா பேசுறவங்களா நம்மளுடைய வாய் வார்த்தை சிந்தை எல்லாமே மாறிடும். அப்படி நம்ம மாறாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்.
அதனால நம்மளோட இருதயத்தை எதுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளணும், எப்பொழுது நம்மளோட இருதயத்தை எதுக்காக திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஆமென். ஆமென். இதோ நீ என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இருதயத்துல என்னுடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்ம பத்திரமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம வந்துட்டு எப்போ வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எல்லா இன்ட்ரெஸ்டும் அவ்வளவுதான். ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பதாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போ அப்படித்தான் இருக்கணும். நம்மளுடைய அப்சர்வேஷன் அப்படின்றது டக்குன்னு சொல்லி எங்க எடுத்தாலும் கூட வசனத்துக்குரிய காரியங்கள் தான். இதோ ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், இல்ல ஒரு சில சூழ்நிலைகள்ல நானே ஒரு சூழ்நிலையில வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னா, என்ன போல சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணவங்க வேற யாருன்னா தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வசனத்துல ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். எங்க பார்த்தாலும் அவ்வளவுதான். அதனாலதான் சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு ஜூக்கு வந்துட்டு போயிருந்தாங்க சகோதரர்கள் எல்லாருமே. அங்க போயிருக்கும் போது கூட வசனத்துல இந்த ஒரு பறவை குறிச்சு இப்படி எழுதியிருக்கிறாரு, இதோ இந்த மானை குறிச்சு இப்படி எழுதியிருக்கிறாரு, சிங்கத்தை குறிச்சு இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போன அந்த இடத்துலயும் அவங்க வந்துட்டு அப்படி மேட்ச் பண்ணித்தான் பேசிட்டு இருந்தாங்க சகோதரர்களும். அப்படின்னா எப்போ நம்மளோட இருதயத்துல இப்படியாகத்தான் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உண்டான அந்த உரையாடல் அப்படின்றது எப்பவும் ஆவிக்குரிய முறையில நம்மளை சுற்றி இருக்கின்றவர்களை பார்க்கும்போது அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுடைய உள்ளத்துல நம்ம பேசிக்கிற அந்த காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே வசனத்துக்கு ஒப்பிட்டு நம்ம எப்போ ஆலோசித்து பார்க்கின்றவர்களாக இருக்கணும். அப்படித்தான் நம்மளுடைய இருதயத்துல அவருடைய வார்த்தைகளை நம்ம வந்துட்டு பத்திரப்படுத்துகின்றவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமீன். ஆமென். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்னோட காது எதுக்கு ரொம்ப வந்துட்டு விழிப்புணர்ச்சியா அப்படியே கேட்ட உடனே ஆமா இந்த விஷயத்தை தான் நான் விரும்பிட்டு இருந்தேன் அப்படின்றது போல எந்த விஷயத்த விரும்பணும் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய காது எதை ரொம்ப காது கொடுத்து கேட்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தையை. அப்படின்னா எதுக்கு நம்மளுடைய செவிகள் மூடப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தின் காரியம் பேசி கொண்டிருக்கிறாங்க, பொருணி பேசி கொண்டிருக்கிறாங்க, தேவையில்லாத எனக்கு சமாதானத்தை இழக்கின்றதன்படியாக சில காரியத்தை பேசி கொண்டிருக்காங்க. அது என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தை என்னுடைய காதுல இருந்து என் இருதயத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை வரும்போது அதை கேள்விப்படும் போது வெறும் அது வார்த்தை தானே, அவங்க அப்படி பேசுனது வெறும் வார்த்தை தானே, அதனால எனக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. என்னை துக்கப்படுத்தினா ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கின்ற கீழ்ப்படியாமின் செயல்களை குறித்து என்னை கண்டித்து துக்கப்படுத்தட்டும். மற்ற மனுஷர்களுடைய எந்த விதமான என்னை பரிகாசம் செய்ததோ அவமானம் செய்ததோ வேற எந்த காரியங்களே என்னை துக்கப்படுத்தாமல் அது வெறும் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருப்புறமும் கருக்குள்ள பட்டையும் ஜீவன் உள்ளதாக இருக்கின்றது. மனுஷனுடைய வார்த்தை என்கின்றது அது வெறுமையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை என்னை துக்கப்படுத்த கூடாது. ஏனென்றால் மாம்சிக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா என்னுடைய இருதயம் எல்லா காவலோடு கூட நான் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் என்னுடைய இருதயம் எப்பொழுதும் கூட ஆவலாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா காரியத்தையும் அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா அப்படின்றது போலதான் நான் வந்துட்டு அந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு கேட்க கூட நம்ம வந்துட்டு செவி சாய்க்கவே கூடாது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. நம்ம மார்க்கெட்டுக்கு எங்கன்னா போவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காக போவோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை தான் வாங்க போவோம். ஆனா மார்க்கெட்ல வெவ்வேறு பொருளை வந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க, கூவிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த பொருள் அவசியமோ அந்த ஒரு பொருளை அங்க தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஓரத்துல ஒருத்தருக்கு கூவிட்டு இருந்தா ஆமா அப்படின்னு சொல்லி கரெக்டா அப்சர்வ் பண்ண முடியுது இல்லைங்களா? அப்படித்தான் நம்மளுக்கு தேவையானது ஆண்டவராகிய கர்த்தர் சமாதானத்துக்குரியவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி கேட்ச் பண்றதான் நம்மளுடைய இருதயம் எல்லா காவலோடு கூட அப்படி நம்ம காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்தையும் நம்மளுடைய இருதயத்துக்குள் வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினால் அதை காத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை விரும்ப ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தின் எல்லா செயல்களையும் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். உலகத்தின் எல்லா காரியங்களும் நம்ம எப்ப வெறுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம விரும்ப, ஆமாவா இப்படி நடக்கும் பொழுது ஆண்டவரோட பேச முடியுதுங்களா, ஐயோ இவ்வளவு நாள் இப்படி நடந்துட்டேனே, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி
அந்த தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ எனக்குள்ள துக்கமும் மனஸ்தாபமும் உண்டாச்சுன்னா அதன்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தேவன் மேல அன்பு பெறுகிறோம். அப்படின்னா பழைய காரியத்தின் நிமித்தமா எனக்குள்ள மனஸ்தாபமும் துக்கம் உண்டானதான் இதோ இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நான் நடக்க விரும்புகின்றேன். அவர் என் நேசர், அவர் நேசிக்கின்ற எல்லா காரியங்களையும் நானும் நேசிக்கின்றேன் அப்படின்றது போல இப்படித்தான் தேவன் மேல ஒரு அன்பும் ஒரு நேசமும் இப்படியேதான் நம்மளுக்குள்ள பெருகுமே இல்லாம இதோ நான் எப்படி தேவன் மேல அன்பு செலுத்துவது, இதோ எனக்குள்ள எப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக நான் எப்படி இருப்பது அப்படின்றது போல இல்ல. இப்படி தேவனுக்கு விருப்பமில்லாத வேறு எந்தெந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அது நிமித்தமாக எப்பொழுது மனஸ்தாபம் நம்மளுடைய இருதயத்தில் உண்டாகுமோ, துக்கம் உண்டாகுமோ, அதுக்கடுத்து தேவனுடைய வார்த்தையை குறித்துதான மதிப்பு நம்மளுடைய இருதயத்தில் பிறக்கும். அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்துதான அந்த மதிப்பு நமக்கு தெரியும் பொழுது அவர் மேல் அன்பு பெருகும். அந்த அன்பினால நாம் பரிபூர்ணமாக நிற்கும் பொழுது எந்த பாவமும் இந்த உலகத்துக்குரிய எந்த செயல்களோ எந்த வார்த்தைகளோ நம்மை சூழவே சூழாது. எப்பவும் கர்த்தரோடு கூட உரையாடுகின்றவர்களாக அதில் அதிகமாக பெருகுகின்றவர்களாக நாம் இருப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 23-24. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கேட்கிறவர்களுக்கு ஏதோ கேட்கிறதை குறித்து நீங்க எப்படி இருக்கணுங்களா, கேட்கிறதை குறித்து நீங்க ஜாகிரதையா இருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி எழுதப்பட்டிருக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க சீஷருங்க சபைக்கு தான் அது எழுதப்பட்டுச்சு இல்லைங்களா. வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும்போது நமக்கும் கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருமே சீஷர்களா இருக்கிறாங்க. சீஷர்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகின்ற அவர்களுக்கு சில எச்சரிப்புகளை தேவன் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இயேசுப்பா அவங்களுக்கு சொன்னது கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. அப்படின்னா கேட்கறதுக்கு காதுள்ளவன் அப்படின்னா கேட்கறதுக்கு மனதா இருந்தால், கேட்கறதுக்கு உன்னுடைய மனது ஆயத்தமா இருந்தால், கேட்டு அதன்படி நடக்கின்றதுக்கு விரும்பி உன்னுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என் இருதயத்துல ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் அதன்படி நடக்க போறேன். ஒருவேளை அது எனக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் நான் அதன்படி நடப்பேன் அப்படின்றது போல இல்லை. ஏன்னா எந்த அளவினால் நாம் அளக்கப்படுறோமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும். சில பேர் தேவனுடைய வசனத்தை எப்படி எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சகோதரி ரொம்ப ஆடம்பரமா இந்த உலக ரீதியா எப்படி எல்லாம் ஆடைகளை உடுத்தி கொள்ளணும் சகோதரிகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படி ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம கௌரவமான அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இல்ல ஆண் என்றும் பெண் என்றும் அல்ல அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆணும் பெண் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆணோடையும் கூட பெண்கள் போட்டுக்கொண்டா அதுல எந்த தவறும் கிடையாது. பாக்குறவங்களுடைய கண்ணுல தான் தவறு அப்படின்றது போல வசனத்தை அவங்களுடைய இருதயத்துக்கு எது மகிழ்ச்சியா இருக்கோ அந்த ஒரு செயலை செய்யறதுக்காக வசனத்தை எப்படி கேட்கிறவங்களா இருக்கிறாங்களோ, அவங்க எப்படி கேட்கிறவர்களாக இருக்கிறாங்களோ அப்படியாகத்தான் அவங்களுக்கு அளந்து கொடுப்பாங்க. அதனால கேட்கறதை குறித்து ஜாகிரதையா இருக்கணும். ஏசப்பா எந்த கான்டெக்ட்ல இருந்து ஒரு விஷயத்த பேசுறாரு, எதை குறித்து பேசுறாரு? அதனாலதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது எனக்கு சாதகமா இல்லை, முழுசாவே ஆண்டவர் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் ஆயத்தமா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக இருக்கணும். யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. ஆமென், ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா, இதோ அவனிடத்தில் நானும் போஜனம் செய்வேன், அவனும் என்னிடத்தில் போஜனம் செய்வான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. எப்படி போஜனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் போஜனம் உணவு அப்படின்னு சொல்லி எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை தான் அவர் அப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசும் பொழுது அந்த அப்பம் புசிக்கிறதுக்காக போஜனம் தானுங்க அது. அப்படின்னா நாம் தேவனிடத்துல பேசுகின்றதையோ அப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பம் அப்படின்னு சொன்னா
வார்த்தை இல்லைங்களா? நாமும் தேவனிடத்துல பேசுவோம், தேவனும் நம்மள இடத்துல பேசுவார். நமக்கும் அவருக்கும் உண்டான அந்த உரையாடல் அப்படின்றது எப்பொழுது பெருகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்க 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 அதன்படி செவிசாய்த்து அதன்படியாக நாம் செய்ய விரும்புகின்றவர்களாக எப்போ நடக்க ஆரம்பிப்போமோ, அதுல நிலைத்து நிற்போமோ, அப்பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான அந்த உரையாடல் என்கின்றது அது நான் ஸ்டாப்பா எப்பொழுதும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நைட் டைம்ல கூட பேசிட்டு இருப்பாரு. எப்படி பேசுவாரு? கனவுகள் மூலியமாக, சொப்பனங்கள் மூலியமாகவும் பேசுவாரு. இனி வரப்போற காரியங்களை குறித்தும் பேசுவாரு. யாரை எச்சரிக்க வேண்டும், எந்த காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும். ஏன் இன்னைக்கு இந்த செய்தியை தான் எடுக்கணும், இந்த விஷயங்களை தான் நான் பேச போறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஏசுப்பா எப்படி வந்துட்டு ஒரு உபதேசிக்கின்ற சகோதரர்கள் மூலியமாகவும் சகோதரிகளுக்குள்ள உபதேசிக்கும் பொழுது அவர்கள் மூலியமாக பேசும் பொழுது இப்படிப்பட்ட உரையாடல் அவங்களுக்குள்ள பெருகும் பொழுது தான், அதனால தான் ஒரு ஊற்று தண்ணீரை போல தேவனுடைய வார்த்தை வந்துட்டே இருக்கும். இதை எழுது, நான் சொல்லுகின்றதை எழுது அப்படின்னு சொல்லி யோவானுக்கு வெளிப்படுத்தல சொல்றாரு இல்லைங்களா? ஆவியானவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருதயத்துல இருந்து தான் அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்ட பேசுறாரு. அவர் ஆவிக்குள்ளாயித்தா தேவனுடைய சத்தத்தை கிளியரா கேட்கிறாரு. அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை அவர் கிளியரா கேட்கும்படியாகவும் ஆவிக்குள்ளாயி அவர் வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இந்த ஒரு ஐக்கியம் எப்படி அவரால் பெருக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய சித்தம் அறிஞ்சதுனால அவர் சித்தத்தின்படி கர்த்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்க ஆரம்பிச்சாரு. சரி, அதெல்லாமே எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டு போலாம். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நாம் தேவனிடத்துல பேசுகின்றதையும் தேவன் நம்ம இடத்துல பேசுகின்றதையும் நம்ம வசனத்தின் மூலியமா இந்த இடத்துல அறிஞ்சிக்க முடியுது. தேவன் நம்ம இடத்துல பேசுகிறத அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தைய நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அந்த ஜீவ அப்பத்தை நம்ம வந்துட்டு புசிக்கிறோம். கர்த்தரோடு கூட நான் அவரிடத்துல போஜனம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்கறது, அவரிடத்துல போஜனம் செய்தேன் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே நாம் பேசுகின்றதையும் கர்த்தர் கேட்பாரா? ஏன் நாம் கர்த்தரோடு கூட பேச முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா பேச முடியும். அத யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஒருவன் என் வசனத்துக்குள்ள நிலைத்திருந்தால் அவர்கள் எதை வேண்டாலும் வேண்டிக் கொள்ளலாம். அவங்க வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த ஜெபம் கர்த்தரால கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா எதை கேட்டாலும் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற, தேவனோடு கூட உரையாடுகின்ற, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கின்ற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தன்னுடைய மாம்சத்தின் விருப்பங்களை ஜபத்துல ஒரு பொழுதும் கேட்க மாட்டாங்க. தேவனுக்கு விருப்பமானது என்ன அப்படின்றது அந்த வசனத்துல நிலைத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எதை கேட்டுக்கணும், எதுல நான் பெருகுனா ஆண்டவருக்கு பிடிக்கும், எதுக்காக நான் அழைச்சாரு. எல்லாமே ஜபத்துல இப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஏசப்பாவும் அது கேட்டதன்படியாக ஏசப்பா அதுக்கு பதில கொடுப்பாரு. அப்படியே அவங்க ஜபத்துல கேட்ட அந்த ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் கொடுப்பாங்க. இத நம்ம மத்தாய் 7வது அதிகாரத்திலயும் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, முத்துகளை வந்துட்டு நீங்க பன்னிகள் முன்பதாக போடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வசனத்துக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா, கர்த்தர் தன் இடத்துல பேசுகின்றவர்களுக்கு அநேகமா ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்ற அந்த கிஃப்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு என்ன தேவை, அவருடைய ஊழியத்தின் அந்த பாதையில அவரோட நடக்கின்றதுக்கு நம்மளை அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கும்படியா நமக்கு என்னெல்லாம் தேவை, அந்த ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டே போவாரு. இதுக்கு உதாரணமா மனுஷன் கர்த்தரோடு கூட பேசும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்பாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 14வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ யோசுவா வந்துட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை செய்வாரு. அமோரியர்களுக்கு விரோதமா அவங்க யுத்தம் செய்ய புறப்படும் போது சூரியனையும் சந்திரனையும் ஐயோலோன்ல நீங்க நிக்க வைக்கணும் ஏசுப்பா, கிப்யோன்ல நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு நாள் முழுசாவே பூமி ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா? இப்படி ரொட்டேஷன் ஆகும்போது தான் அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் இரவு வரும்போது அப்படியே நம்மளுக்கு இன்னைக்கு இரவாயிடுச்சுப்பா, பகலாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பூமி தனக்கு தானே சுத்திக்கும் போதுதான்
பாருப்பா சந்திரன் வந்துடுச்சு, இன்னைக்கு ஏதோ சூரிய வெளிச்சம் வந்துடுச்சு, பகல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பூமி தன்னை சுற்றிலும் ஒரு நாள் 24 hours சுத்தி கொள்ளவே இல்லை, அப்படியே நின்றுடுச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யெகோவா இருக்காரு இல்லைங்களா? யெகோவா ஏசப்பா கிட்ட ஜபிக்கும் போது சூரியன் சந்திரனும் அவங்க அது மூலியமா வந்துட்டு வெளிச்சம் கிடைக்கிறது போல அந்த எந்த விஷயங்களும் நடக்காம அவங்க யுத்தம் செய்து முடிக்கிற வரைக்குமே ஏசப்பா என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யெகோவா வார்த்தையின்படி செய்தாரு அப்படின்னு சொல்லி யெகோவா 10வது அதிகாரம் 12-14 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய கண்களுக்கு எது விருப்பமா இருக்கு அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படியாக நடக்கின்றவர்கள் அவருடைய கண்களுக்கு எது ஏற்றது, எது விருப்பமா இருக்கு கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் எதை வேண்டிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான்ல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 15வது அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம வாசிச்ச அந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். என்ன? தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருந்தால் இதோ நாம் எதை கேட்டுக்கொண்டாலும் தேவன் அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம எதை வேணாலும் கேட்டுக்கலாம் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படி எதை வேணாலும் கேட்டுக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து அவருடைய கண்களுக்கு முன்பதாக எது உத்தமமானது, எது செம்மையானது அப்படின்னு சொல்லி நிதானிக்கிற அந்த தன்மை அவங்களுக்குள்ள வந்திருக்கும். அந்த இருதயத்துல அந்த கர்த்தருக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கட்டளைகளை கைகொண்டு நடக்கின்ற அந்த மனுஷனுக்கு தெரிய வந்துடும். தெரிய வந்த உடனே அவங்க ஜபத்துல எதை கேட்க ஆரம்பிப்பாங்கன்னா, கர்த்தருக்கு விருப்பமானது எது, இந்த ஊழிய பாதையில நான் நடக்கின்றதுக்கு எனக்குள்ள கோவம் இருக்கு, எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இன்னும் மாறல, எனக்குள்ள இன்னும் கூட வந்துட்டு சில விஷயங்கள் பேசுகிறது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னா நான் எப்படி ஜபிக்க ஆரம்பிப்பேன்? ஆண்டவரே எனக்குள்ள இந்த கோபம் போட்டுப்பா, அப்பா எந்த காரணத்தையனா பயன்படுத்தி ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை செஞ்சிருவேன். இல்லப்பா எனக்குள்ள இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நான் வந்துட்டு ஒருத்தருக்குள்ள பாவத்தை கண்டா அந்த பாவத்திலிருந்து அந்த சகோதரன் விடுவிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருக்கணுமே தவிர அவங்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிறது என்னுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. அது மாம்சத்துக்குரியது ஏசப்பா அப்படின்றது போல ஆண்டவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு எனக்குள்ள இன்னும் என்னெல்லாம் தேவையோ அதை தான் நம்மளுடைய ஜபமா இருக்கும். எதை வேண்டாலும் வேண்டிக் கொண்டால் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைங்க எதை வேண்டாலும் வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. இந்த உலகத்தின் பிள்ளைகள் அப்படியாகத்தான் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே எதை வேண்டாலும் வேண்டிக் கொள்ளலாம். லீஸ்ல வீடு கொடுங்க ஏசப்பா, வாடகை கட்டி 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 ரொம்ப வந்துட்டு கையின் பிரயாசமே சபிக்கப்பட்டிருக்கு ஏசப்பா, அப்பா லோன் போட்டிருக்கப்பா, லோன் சாங்ஷன் பண்ணிருங்க ஏசப்பா, ஏனென்றால் எதை கேட்டாலும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, கார் வாங்கணும்னு இருக்கப்பா இஎம்ஐலப்பா, அப்பா எதை கேட்டாலும் சொல்லி இருக்கீங்களே ஏசப்பா, அப்பா என் பிள்ளைங்க வந்துட்டு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா அந்த பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அதனால அவங்கள காட்டுல பெரிய ஸ்கூல்ல நான் படிக்க வைக்க போறேன், எதை கேட்டாலும் சொல்லியிருக்கீங்களே இதை நிறைவேற்றுங்க ஏசப்பா அப்படின்றது போல அவரோட பிள்ளைகளாகி நம்மளுடைய ஜபம் இருந்தால் அது நிச்சயமா கர்த்தருக்கு விருப்பமான ஜபமாக இருக்கிறதா, கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான அந்த ஐக்கியம் என்கின்ற அந்த உரையாடல் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? நிலைத்திருக்கிறவன் இப்படி ஜபிக்கவே மாட்டான். அவனுக்கு கர்த்தருடைய சித்தம் எதுன்னு சொல்லி அறிஞ்சுதான் அந்த அவருடைய விருப்பத்தின்படியாத்தான் அந்த ஜபமே இருக்கும். சரி, சங்கீதம் 66வது அதிகாரம் 18-20. என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். என்னவா நம்மளோட இருதயத்துல கர்த்தருக்கு பிடிக்காத தீமையும் கெட்ட காரியங்களும் இருந்தா ஏசப்பா வந்துட்டு கண்டிப்பா என் ஜபத்துக்கு செவி சாய்த்திருக்க மாட்டாரு. ஆனா நான் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கண்களுக்கு உத்தமும் செம்மையானது என்னவோ அதன்படி நான் நடந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் என்னுடைய வேண்டுதலை அவர் கேட்டார், அதை ஒரு பொழுது தள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவீதே சொல்றாரு. அப்படின்னா எப்போ கர்த்தருக்கும் நம்மளுக்கு உண்டான அந்த ஐக்கியம் என்கின்ற அந்த பாண்டிங்கும் நாம் அவருடைய சித்தத்தின்படியாக வேண்டிக் கொள்கிறதும் அவரும் நம்மளுக்கு மகனே இதுதான் என்னுடைய சித்தம்ப்பா
அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்படி சொல்லுவாரு? நிறைய பேர் எப்படி ஜபிப்பாங்க, எப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா, ஒரு சகோதரர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சகோதரோ சகோதரியோ எங்கேயோ ஆபீஸ்லயோ வேற இடத்துலயோ அவங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கக்கிட்ட நம்மளுக்கு காஸ்பல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நபரை ஏசப்பா நம்ம கிட்ட கூப்பிட்டுன்னு வந்திருப்பாங்க. கர்த்தருடைய சித்தமானால் நான் அவருக்கு வசனத்தை நான் சொல்லுவேன் அப்படின்றது போல, கர்த்தருடைய சித்தம் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. கர்த்தருடைய சித்தமே அதுதான். அதனாலதான் அந்த நபர் உன்னை சந்திக்கும்படியாகவோ அவருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களே உன்னை எதுனா எனக்கு சொல்லுப்பா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்றது போல சொல்லாம, கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்ற அந்த தெளிவு நம்மளுக்குள்ள இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான அந்த உரையாடல், நம்மளுக்கு அந்த ஐக்கியம், அந்த ஒரு பாண்டிங் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இருக்கும் இல்லைங்களா? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். ஆமென். துன்மார்களுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், ஆனா நீதிமான்களுக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காயன் துன்மார்கனா இருந்ததுனால்தான் அவனையும் காயனையும் அவனுடைய பலியும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். காயனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அவனுடைய பலிய தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கர்த்தருக்கு செய்த அந்த விண்ணப்பம், அந்த ஜபம் கேட்கப்படவில்லை. அப்படின்னா காயன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். காயன் எப்ப அங்கீகரிக்கப்பட்டிருப்பான்? தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான், நிச்சயமா அவன் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். அப்படின்னா அவன் அங்கீகரிக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனா நான் ஜபம் செய்வேன், நானும் நீதிமான் என்றதை போல காமித்துக் கொள்ள போய் நிற்கும் பொழுது காயனும் அவன் ஏறிட்ட அந்த ஜபமும் தேவன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகளுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை, இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகின்ற மனுஷன் இருப்பான் இல்லைங்களா? இருதயத்துல ஆண்டவர் தட்டி கொண்டிருப்பார், மகனே இது வேண்டாப்பா, இந்த வேலை வேணப்பா, இந்த கனவுகள்லாம் விட்டுருப்பா, உன்னுடைய கோல், உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது, இந்த உலகத்துக்குரிய எவ்வளோ அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ மனுஷங்க தேடி நாடி அதை அடைஞ்சு இதோ அதனால திருப்தி அடைஞ்சு கடைசிக்கு அவங்க போன இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாதாளம்பா. உனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் வேணாம். அந்த அச்சீவ்மெண்ட்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகத்தையே சம்பாதித்து கொண்டு உன்னுடைய ஜீவன் நஷ்டப்பட்டா உனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா சொல்லுவார் இல்லைங்களா? அப்படின்னா என்னுடைய ஜீவன் லாபமா மாறணும், நித்திய ஜீவனத்துக்குள்ள பிரவேசிக்கணும், என்றென்றுக்கோ அழியாமையை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? வேதத்துக்கு நான் முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனா வேதத்துக்கு யார் செவி சாய்க்காமல் போகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற அந்த ஜபம் அருவருப்பா இருக்கும். அப்படின்னா நம்ம கேட்டா போதுங்களா, காதுல கேட்டா போதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல, காதுல கேட்கறது அப்படின்றத ஆண்டவர் கேட்டு அதன்படி நடக்கிறது தானே கேட்போம். அப்படின்னா யாரெல்லாம் அப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜபம் மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோ அதன்படி செய்யாதவர்களுடைய வார்த்தையை தேவன் கேட்க முடியாது. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஆமென். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய சித்தத்தின்படி செய்து யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜபத்தை தேவன் கேட்பார் அப்படின்றத யாரு? அந்த பெருவி குருடனா இருந்த அந்த மனுஷன் அறிஞ்சிருந்தான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜபத்தை தான் தேவன் கேட்பார் அப்படின்றத அந்த பெருவி குருடனே அறிஞ்சிருக்கிறான் பாருங்களேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், நீதிமான் செய்கின்ற ஊக்கமான அந்த ஒரு ஜெபம் இருக்கு இல்லைங்களா, விண்ணப்பம், அது மிகவும் பலனுள்ளது. அப்படின்னா நீதிமான், நீதியை அனுசரித்து நடக்கின்றவர்கள் நீதிமான். எது நீதி? கர்த்தருடைய வசனம் தான் நீதி இல்லைங்களா? எது சத்தியம்? யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த வார்த்தையின்படி நடக்கின்ற அவருடைய பிள்ளைகள் இருக்கிறா இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மிகவும் பலனுள்ள ஒரு ஜபமாக இருக்கும்.
எப்படிப்பட்ட ஒரு பலனுள்ள ஜெபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாக்குறோம். ஏசப்பா, இதோ எல்லாருமே உங்க நாமத்தை நாங்க பிரசங்கிக்கிறதுனால, உபதேசிக்கிறதுனால எல்லாருமே எங்களை பகைக்கிறாங்கப்பா. அதனால அப்பா, நாங்க எங்கெல்லாம் போய் உங்க நாமத்தை நாங்க பிரசங்கிக்கிறோமோ, ஜபிக்கிறோமோ, எங்கெல்லாம் வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ, அந்த இடத்துல அற்புதமோ அடியாளமோ நடக்கும்படியா நீங்க அருள் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஜபிக்கும் போது, அவங்க கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு பலன் உள்ளது. யாத்ராகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 8:30. மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், மோசே பார்வோன் இடத்திலிருந்து புறப்பட்டு போன பின்பு கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறான். யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்வோனுக்காக, அவனுடைய எல்லா அந்த சமுதாயத்தின் அந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த எல்லாருக்காகியுமே யாரு மோசே ஜபிக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையின் படியாகத்தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஏசப்பா மத்தாய் புத்தகத்துல 5வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, உன்னுடைய எதிரியா இருக்கின்ற ஒரு மனுஷன், அவர் உன்னுடைய எதிரிகளை வந்துட்டு நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக தேவனை நோக்கி ஜபிங்கள் அப்படின்னு சொல்லி மத்தாய் 5வது அதிகாரம் 44வது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்துல பேசும் பொழுது, நாம் ஒரு காரியத்தை கர்த்தரே இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, யாரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள், கர்த்தரோட கூட உரையாடுகின்றவர்களாக இருக்கின்றதுனால, கர்த்தரோட அந்யோன்யமாக இருக்கின்றதுனால, கர்த்தர் அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்பார். அவருடைய சித்தத்தின்படியாக நாம் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றபடியினால் கர்த்தர் அதை கேட்பார் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அடையாளமா இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ஏன்னா மோசே போய் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில இப்படிப்பட்ட எல்லா தீங்கும் இந்த எகிப்து மேல வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படியாகத்தான் அறிவித்தான். மீண்டும் கர்த்தரை நோக்கி அவங்களுக்காகவே ஜபிக்கிறான். ஆனா அந்த மனுஷர்கள் தான் இவங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துல வைத்து அவங்க ஒவ்வொருத்தருமே மிகவும் வேதனை அடையும்படியாக அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்படிப்பட்டவர்கள் நான் எப்படி இவங்களுடைய நலனுக்காக ஜபிப்பது அப்படின்றது போல மோசே ஒரு பொழுதும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கல. என்ன செய்தான்? அவனுடைய வார்த்தையின்படியே நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மத்தாய் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசிங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை சபிக்கின்றவர்களுக்காகவும் ஜபிங்கள் அப்படின்னு சொன்னா, எப்படி துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்களை வந்துட்டு கர்த்தர் தண்டிக்கட்டும், கர்த்தர் அவங்களை எடுத்து போடட்டும் அப்படின்றது போல இல்லை. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உலகத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு ஒரு தீங்கை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க வந்துட்டு விழுந்துருட்டோம் அப்படின்றது போல நம்ம யோசிச்சு அப்படி ஜபிக்கின்றவர்களாக இருந்தா அது கர்த்தருக்கு பிடித்த ஒரு ஜபமாக இருக்காது. நாம் எப்படி ஜபிக்க வேண்டும்? அவருடைய நலனுக்காகவும் ஜபிக்கணும். அவங்க அறியாமையினால அப்படி இருக்கிறாங்க இயேசுப்பா, அவங்க என்ன செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜபிக்கின்றவர்களாக இருக்கணும். இப்படி ஜபிச்சவங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 7வது அதிகாரம் 60வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஸ்தேஃபான் இப்படித்தான் ஜபிக்கிறாங்க. அவன் மேல கல்லெறிகின்ற அந்த மக்களுக்காக. ஏசப்பா கூட லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கும்போது, யாரெல்லாம் ஏசப்பாவை பரிகாசத்தை செஞ்சாங்களோ, கர்த்தர் அவர் தான் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்றத அறியாம யாரெல்லாம் அவங்களை பரிகாசம் செய்து முகத்துல உகுழ்ந்து அடித்து அவளெல்லாம் செய்த அந்த மக்களை பார்க்கும்போது, அவரே படைத்த அந்த மனுஷர்களுக்காக தன்னுடைய தெய்வத்துவத்தை பார்த்து அந்த மாம்சத்தன்மையில இருக்கும்போது அவர் ஜபத்தை செய்தார். என்னன்னு சொல்லி, அவர் என்ன செய்கிறாரோ அறியாம செய்யறாங்க, அதனால அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தெய்வத்தன்மையோட கூட அந்த மாம்சத்தன்மை பேசுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. மாம்சத்தன்மையில இருக்கும் பொழுது ஏசுப்பா ஜபிக்கணும் இல்லைங்களா. ஆனா அந்த ஜபத்தை கேட்டு அதை நிறைவேற்றுகின்றவரும் அவராகவே இருக்கிறார் தெய்வத்தன்மையில இருந்து. அதனாலதான் நம்ம யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பாக்குறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமாக இருக்கின்ற மனுஷகுமாரனே அல்லாமல் வேற யாருமே பரலோகத்துக்கு ஏறினவர் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா ஏசப்பா தான் பரலோகத்திலையும் இருந்தவர், இந்த அதே நேரத்துல இந்த பூலோகத்துல 33.5 வருஷம் இந்த உலகத்துல இதோ நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்தவரும் அவரே தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதி ஆகமத்துல 20வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் பார்க்கும்போது, இப்படியாக சத்ருவானவனை போல நடந்து கொண்ட
இதோ ஆபிரகாமுக்கு தீங்கை உண்டு பண்ணுகிறது போல அவனுடைய மனைவியை நேசித்து அவளை மனைவியாக எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி நினைத்த அபிமெலேக்கு இருக்கிறான் இல்லைங்களா. ஆனா அவனை சத்ருவாக எண்ணல ஆபிரகாம் கூட. அந்த அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய மனைவியும் யாரெல்லாம் அவனோட வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த எல்லா பெண்களுக்கும் கர்ப்பத்தை ஏசப்பா திறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா நீதிமான் செய்கின்ற அந்த ஊக்கமான ஜபம் இருக்கு இல்லைங்களா, அது மிகவும் பலனுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா இவங்க எல்லாரும் ஜபிக்கும் பொழுது அவங்களுடைய சுயத்துக்காக ஜபிக்கிறது போல இந்த ஜபத்துல எதுனா சுயம் தெரியுதுங்களா? இல்ல. அதுக்கும் சொல்லி சுயத்தின் எந்த காரியத்துக்கும் ஜபிக்க கூடாதுங்களா? நம்மளுடைய இருதயத்துல எந்த பாரம் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லிக்கலாம். ஜபத்துல பேசுகின்றது இல்லைங்களா, ஏசுப்பா இந்த விஷயம் இருதயத்துல துக்கமா வந்துச்சு, ஏசுப்பா இந்த காரியம் எனக்கு வேதனையா இருந்துச்சுப்பா, இதை எப்படி மனுஷங்க கிட்ட சொல்றது, இல்ல உங்ககிட்டயே நான் இந்த விஷயத்த சொல்றப்பா, எப்படி நான் இதை மேற்கொள்ளணும் எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட பேச முடியும். இப்படி கூட அதுக்குன்னு சொல்லி சுயம் அப்படின்னு சொன்னா, சுயம் அப்படின்றது இந்த உலகத்துக்குரிய சுயத்தின் சில காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, இம்மைக்காக மாத்திரமே அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளோட ஜபம் இருக்கக்கூடாது. அதனாலதான் யாரெல்லாம் வந்துட்டு சுத்த இருதயத்தோட கர்த்தர்கிட்ட ஜபிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்கள்ல 3வது அதிகாரம் 7-12 வசனத்துல கவனிச்சு பார்க்கும்போது சோலமோன் ராஜா இருக்கிறாரு இல்லைங்களா. ஏசப்பா இதோ பெருங்கூட்டமா பெருகி இருக்கின்ற இந்த மரளத்தனையா பெருகி இருக்கின்ற உமது சமூகமா இருக்கின்ற இந்த ஜனங்களை நான் வழி நடத்துகின்றதுக்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சார்புல கர்த்தர் என்னத்தை வேண்டிக்கணும், என்ன கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பதாக என்ன உத்தமமா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு அதன்படியாக ஜபத்தை செய்தார் சாலோமன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா நம்மளும் அவ்வளவுதான். ஏசப்பா நாங்க கணவன் மனைவியா இருக்கோம், ஆனா என் கணவரோட நான் ஒரு மனமா நடக்காததுக்கு எனக்குள்ள கொஞ்சம் ஜன்ம சுபாவம் இருக்கு ஏசப்பா, என்னோட படிப்பு இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சில வாட்டி நான் பேசும்போது ஏளனமா பேசிடுவேன். இனிமே என் வாய் வார்த்தையை நான் கட்டுப்படுத்துக்கிறேன் ஏசப்பா. இல்ல என் மனைவியை வந்துட்டு நான் வந்துட்டு துக்கப்படுத்துக்கிறது போல நான் தானே ஒழிக்கிறேன், அதனால வந்துட்டு அவ வீட்டுல தானே இருப்பா அப்படின்றதுனால என் வாய் வார்த்தை நிறைய நேரத்துல மாறிடும், இது இனிமே மாறாது ஏசப்பா, இப்படி நான் இருக்க மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பிடித்தது போல நம்மளோட ஜபங்களை மாத்திட்டு கர்த்தருக்கு எப்படிலாம் நான் மாறணுமோ அந்த விஷயங்களை ஏசப்பா சொல்லி ஜபிச்சோன்னா நம்மளை மாத்திடுவாரு. அப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஏசப்பா நம்மளை கொடுத்துருவாரு. அவரை போல பிரதிபலிக்கின்றவர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படின்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனத்துல கவனிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல எப்படி இருந்த கர்த்தருடைய சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரையுமே நான் வந்துட்டு சிறை கைதியா கொண்டு வந்து அவங்கள அடிப்பேன், அவங்கள வந்துட்டு துன்படுத்துவேன், இனிமே அந்த நாமத்தை பேசக்கூடாது, அந்த நாமத்துல யாருக்கும் பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொல்ல கூட துணியில அப்படிப்பட்ட கோவங்காரனா இருந்த ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து தேவ ஆவியானவர்னால நடத்தப்பட்டு தேவனுக்கு என்னெல்லாம் விருப்பமா இருக்கோ அதன்படி என்னை மாத்திக்க ஆரம்பிக்கிறேன், இந்த உலகத்தின் பொருட்கள் கூட கர்த்தர்கிட்ட இருந்து என்னை பிரிக்க அது வந்துட்டு ஒரு காரணமா இருந்துச்சுன்னா அதை குப்பை என்று சொல்லி எண்ணுகிறேன் என்று சொல்லி வாய் வார்த்தைக்கு சொல்லாம அது எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து கர்த்தரோடு கூட நடக்க தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்த அதே மனுஷன் ஒரு காலத்துல கடிதம் எழுதும் பொழுது சொல்றான் என்னன்னு சொல்லி, கர்த்தருடைய நீடிய பொறுமைக்கு ஒரு திருஷ்டாந்தமா நான் இருக்கும்படியா கர்த்தர் பாவிலே பிரதானமாகிய பாவியாகி எனக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஜபத்துல கேட்டாரு கர்த்தருக்கு என்னெல்லாம் நான் விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதோ அவருடைய கட்டளைகளை பின்படும் போது தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கடுத்து அதையே அவருடைய ஜபத்துல விண்ணப்பமா வைத்தாரு, அதை பெற்றுக்கொண்டாரு, அதன்படி நடக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தரோட கூட உரையாடல் என்கிறது தொடர்ந்து அவருக்குள்ள இருந்தது நம்மளால வசனத்துல கவனிக்க முடியுது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், அப்போஸ்தலர்கள் வந்துட்டு ஜபிக்கிறாங்க, ஆனா சொயத்துக்காக இன்மையான காரியத்துக்காக ஜபிக்காம எதுக்காக ஜபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்ல 12 பேரா நாங்க இருந்தோமே, இந்த 12 பேர்ல ஒருத்தனா இருந்தது யூதாஸ். அந்த யூதாஸ் வந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு ஏற்ற அந்த இடத்துக்கு பாதாளத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம அவன் வந்துட்டு இந்த ஊழியத்திலிருந்து அவன் வந்துட்டு அவன் மறுதளிச்சுட்டானே,
அதனால அவனுடைய இடத்துக்கு நீங்க யாரப்பா நியமிச்சிருக்கீங்க? நீங்க வந்து யோன் ஸ்தானிகன் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அப்பத்துல இருந்து நீங்க வானத்துக்கு எழுந்தருளி போனீரு. அப்போ வரைக்குமே இருந்த அந்த மனுஷருக்குள்ள யார் உங்களை குறிச்சு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி 2 மனுஷர்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவங்க 2 பேர்ல யார் ஏசப்பா நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்றதையும் கூட ஜபிக்கிறாங்க. ஆனா அந்த ஜபம் பாருங்களேன், எந்த விஷயத்துக்காக ஜபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சித்தம், அவருடைய கண்ணோக்கம் எது மேல இருக்கு, அவரு எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமா இருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஜபமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வசனத்துல எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி அவங்க பேசுறத இந்த அதிகாரத்துல பார்க்க முடியுது. எரேமியா வசனத்துல எழுதப்பட்டது, சங்கீதங்கள்ல எழுதப்பட்டது, இது எல்லாத்தையும் கோர்த்துதான் ஆமா இந்த உத்தியோகம் மற்றவங்களுக்கு போகணும்னா இந்த உத்தியோகம் போகணுமே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு அந்த வசனத்தை நாங்க எப்படி நிறைவேற்றணும், எங்களுக்கு அந்த ஆலோசனையை தாங்க, ஆலோசனை கர்த்தரே அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாங்க. ஆலோசனை கொடுத்தாரு இல்லைங்களா? இதுதான் இப்படியாகத்தான் நமக்கும் கர்த்தருக்கு உண்டான அந்த உரையாடல நம்ம பெறுகிறவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணிடும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்திலையும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அவங்க அங்கிருந்த பரிசாயர்களும் சதிசாயர்களும் அந்த ஜனங்களுடைய மூப்பர்களும் ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாருனாலையும் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க அப்போஸ்தலர்கள். அப்பொழுது கர்த்தர்கிட்ட வந்துட்டு, ஏசுப்பா இவங்க எல்லாருமே உங்களுக்கு விரோதமா பேசினது எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க இல்லைங்களா ஏசுப்பா? அதனால அப்பா இனிமே உங்க நாமத்தை நாங்க எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறோமோ அந்த இடத்துல உங்க கரம் நீட்டப்படும் பொழுது அந்த இடத்துல பெரிய அற்புதம் அடியாளம் நடந்து நாங்க அப்பா தைரியமா உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு வானத்தின் கீழ் பூமியின் மேல் உங்களை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்கின்றத நாங்க உறுதியா சொல்லும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி வசனத்தை கைகொண்டு நடந்த சீஷர்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு உண்டான அந்த பதில ஏசப்பா எப்படி கொடுத்தாரா? அவங்க கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துலயும் சுயநலமா ஜபிக்கின்ற ஒரு ஜபமா இல்லாம கர்த்தருக்கு பிரியமுள்ளது எது அப்படின்றத அவருடைய வார்த்தைகள் மூலமா அறிஞ்சிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் செய்யறதுக்கு என்ன செய்யணும், அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அவசியம், அதுதான் அவங்களுடைய ஜபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 31வது வசனம். யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், யூதேயாவில சில பேர் எப்படி இருக்கிறாங்களா? அவங்க அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள். அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறதுனால அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூதருங்க காத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய கையில நாங்க அகப்பாடக்கூடாது, மாட்டிக்க கூடாது, அவங்க எல்லாருடைய கரங்கள் இருந்து ஏசப்பா எங்களை விலைக்கு காத்துக்கணும், அதுக்காக நீங்க ஜபிங்க அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல ரோமாபுரத்துல இருந்த அந்த சீஷர்களுக்கு கடிதத்தை எழுதும் போது ஜபம் என்கின்றது அது நீதிமான்களா இருக்கிற அவருடைய பிள்ளைகள் செய்கின்ற அந்த ஊக்கமான ஜபம் எவ்வளவு பலன் உள்ளது அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தபடினால்தான் நீங்க இதுக்காக ஜபிச்சுக்கங்கப்பா, நான் இந்த தர்ம பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது எந்த தீங்கும் நடக்காதபடிக்கு ஜபிச்சுக்கங்க அப்படின்றாங்க. அதனாலதான் எந்த விஷயமே நடக்கும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்ட உடனே இன்னொரு சகோதரர்கிட்ட கால் பண்ணி பேசுறதோ இல்ல வீட்டிலேயே நாங்களே முறுமுறுத்துன்னு இருக்கிறதோ இது கிடையாது. நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றதுப்பா இப்படி இப்படி நடந்துச்சு, உங்க வசனங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்பா, அந்த சகோதரரும் அந்த சகோதரி இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்களை நான் இயேசு நாட்டுல ஆசீர்வதிக்கிறேன், ஆனா அவங்க வேலை பர்சனலா எனக்கு எந்த விதமான மன வருத்தமும் வந்துடக்கூடாது தப்புன்னு, ஆனா அவங்கள எப்படின்னா மீட்டிக்கணும், அதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்றது போல ஜபிக்க ஆரம்பிச்சா நம்ம யாருக்கிட்டையும் முறுமுறுக்க மாட்டோம். பொருள் பேசுகின்றவர்களா குறை பேசுகின்றவர்களா இப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்த வசனத்தை வாசிக்க 2 தெசலோனியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமென்.
ஆமென். விசுவாசம் எல்லார் இடத்துலயும் இல்லாதபடியினால நாங்க என்ன பிரசங்கிக்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றது ஏதோ துன்மார்க்கர்களாக இருக்கின்ற அந்த யூத ஜனங்கள் அந்த காலகட்டத்துல இருந்த தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம சரீர பிரகாரமா நடந்து கொண்ட அந்த யூதர்களை ஏசப்பாவே ஏதோ அவங்க சாத்தானின் கூட்டத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கலன்னா உலகத்தின் அந்த உபதேசம் உலகத்து பிரகாரமா நடந்து கொள்கிறவர்கள் தானே. அதனாலதான் அவங்க வந்துட்டு சாத்தானோட பிடிவுல இருக்கின்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட துன்மார்களுடைய கைகள்ல இருந்து நாங்க தப்பிக்கும்படியா நீங்க எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே விசுவாசம் கிடையாது இல்லையப்பா, நாங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். அப்படின்னா ஜெபம் அப்படின்றது எவ்வளவு அவசியம் அப்படின்றத பாருங்களேன். ஆனாலும் ஜெபம் செய்கின்றவர் யாரா இருக்குவார், அந்த ஜெபத்தை ஏசப்பா எப்ப கேட்பாரு, எல்லாமே அவசியம் அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வாசிச்சுட்டு வந்தோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். இந்த இடத்துலயும் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்துட்டு சிறை கைதியா இருக்கும்போது அவனுடைய ஏதோ அவ்வளவு பெரிய அதிபதியா இருக்கின்ற ஏரோதை எப்படி நம்ம 5000 பேரு போய் எப்படி ஆபிராம் 318 பேரை கொண்டு போய் எப்படி ஏதோ அந்த 5 ராஜாக்களை வந்துட்டு 4 ராஜாக்களை அதோ தோற்கடிச்சாரோ அப்படி நம்ம போய் சேனையை கொண்டு போய் நம்மளே அவங்க மேல விழுறாங்களா, இப்படி யுத்தம் செய்யலாங்களா அப்படின்றது போல இவங்க யுத்தத்தை செய்ய துணியில 5000 பேரை அவங்க பெருகி இருக்கும் போது கூட அவங்களுடைய இருதயத்துல நாங்கள் செய்கின்ற அந்த யுத்தம் ஏதோ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எங்களுக்கு யுத்தம் கிடையாது. நம்மளுடைய யுத்தம் ஒரே ஒரு யுத்தம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? துரைத்தனங்களையும் எல்லா விதமான கீழ்ப்படியாமின் எல்லா செயல்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு யுத்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய யுத்தமாக இருக்கின்றது. அந்த யுத்தம் தான் நாம் செய்ய வேண்டியது ஜபம் என்கின்ற அந்த யுத்தம். கர்த்தரோடு கூட ஆண்டவரே இப்படி இருக்கின்றது, இப்படியாக இந்த சூழ்நிலை இருக்கின்றது, அவர்களை உம்மோடி திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கின்ற ராஜா அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது என்ன ஆகும்? ஜபத்துக்கு பதில் வரும். அது போலத்தான் பேதுரும் கூட ஆண்டவர் அவருடைய தூதரை அனுப்பி விடுவித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது எப்படி நடந்துச்சு? நீதிமான்களுடைய அந்த ஊக்கமான ஜபம் இருக்கு இல்லைங்களா, மிகவும் பலனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல கவனிக்க முடியுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த ரோமர் 1 அதிகாரத்துல 9வது வசனத்துல பார்க்கும்போது, நான் மிகவும் ஆவலோடு கூட உங்களுக்காக நான் எப்பொழுது கூட விண்ணப்பத்தை செஞ்சுட்டு இருக்கேன். நான் எப்படின்னா உங்ககிட்ட வரணும் அப்படின்றதுக்காக நான் வேண்டிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பாருங்களேன், ஒரு டிராவல் பண்ற விஷயத்துல இருந்து பிடிச்சு எங்க போகணும், என்ன செய்யணும், எல்லா விஷயத்தையும் ஜபத்துல கேட்டு அதன்படியாக அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் அவர் பர்மிஷன் கேட்டுதான் ஜபத்துல பேசுறாங்க இல்லைங்களா? பேசும்போது ஆண்டவர் உணர்த்துறாங்க இல்லைங்களா? இங்க போ மகனே, இங்க போகாத மகனே, இவங்க கிட்ட இந்த வார்த்தையை பேசு மகனே, இந்த வார்த்தையை பயன்படுத்தாத மகனே அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிளியரா பேசுவாரு அப்படின்றத இந்த இடத்துல கவனிக்க முடியுது. பாருங்களேன், எபேசியர் 6வது அதிகாரம் 18ல இருந்து 20. எபேசியர் 6வது அதிகாரம் 18ல இருந்து 20. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொல்லி சொல்றாரு? எல்லா நேரத்திலையும் எல்லா வேளையிலையும் நீங்க வந்துட்டு பரிசுத்த ஆவியினால நிரம்பி நீங்க வந்துட்டு ஜெபம் செய்யுங்கள். அப்படின்னா தேவனுடைய வசனத்துல கேக்குறீங்க, அதுல நிலைத்திருக்கீங்க, நிலைத்திருந்து நீங்க ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜபிக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில அவருடைய சித்தத்தை அறிஞ்சு ஜபிக்கிறீங்க இல்லைங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜபிக்கிறது. பாசிகள்ல ஜபிக்கிறது, நான் பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டேன், நான் இங்க இருக்கிறதையே மறந்து நான் பாட்டுக்கு நான் ஜபிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜபிக்கின்ற ஜபங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. முதலாவதா தேவனுடைய வார்த்தைய நான் கேட்கும்போது அவருடைய கட்டளைகள் இப்படியாக இருக்கிறது, ஆம் இந்த காரியங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி புரியும் போது நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் ஆவியானவர்னால நடத்தப்படுதல் அப்படின்றது வசனத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆவியானவர்னால நடத்தப்படும் போது அந்த வார்த்தைகள் மூலியமா ஏசப்பா இந்த விஷயத்திற்கு ஜபி, இந்த காரியங்களை செய்யி
அப்படின்னு சொல்லி ஏசுப்பா நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு அவருடைய வார்த்தைகள் மூலியமாகத்தான். இதுதான் எல்லா நேரத்திலும் சகல விண்ணப்பத்தோடும் நீங்க ஆவியில ஜபித்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். ஆவியில நிரம்பி ஜபிக்கின்றவர்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா வேலையிலயும் இருக்கணும். அதுக்கடுத்து எப்படி ஜபிக்கணுங்களா, எந்த காரியத்தை அவர் வந்துட்டு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டா கொடுக்குறாரு அப்படின்றத பாருங்களேன். நான் பயம் இல்லாம கர்த்தர் என்னெல்லாம் எனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்காங்களோ அந்த எல்லா காரியங்களும் நான் பயம் இல்லாம ஜபிக்கிறதுக்கு எனக்குள்ள பயம் போகணுன்றதுக்காக ஜபிச்சுக்கங்க அப்படின்றாரு. அப்படின்னா நம்மளுக்குள்ள எந்தெந்த விஷயங்களா இருக்கட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட இருதயத்துல இருக்கிற சில சிந்தைகளா இருக்கட்டும், சில மாம்சிக ரீதியான குணங்களா இருக்கட்டும், இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா அதை கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த விஷயம் எனக்கு உள்ள இருந்து போகணும் அப்படின்றதுக்காக ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றவங்களா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அதை ஏசப்பா சரி செய்வார் அப்படின்றது வசனத்து மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இடைவிடாமல் ஜெபம் செய்வது? ஆமா, காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். நேத்து நடந்தது என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பேசினேன், வீட்டுல ஆபீஸ்ல போகும்போது வரும்போது எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த விஷயங்களை இருந்தனா அப்பா உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பா கிளியராகவே காமிக்க ஆரம்பிப்பாரு இல்லைங்களா? நம்மளுடைய வாய் வார்த்தைகளா இருக்கட்டும், நம்மளுடைய எண்ணங்களா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏசப்பா இந்த எல்லா விஷயத்துக்காக நான் மன வந்துடுறேன் ஏசப்பா, இனிமே அப்பா இந்த விஷயம் எனக்குள்ள மீண்டும் வராது ஏசப்பா, இது நேத்து எனக்குள்ள இருந்த இப்படிப்பட்ட களங்கம் மீண்டும் எனக்குள்ள இருக்காது தப்புனே இதுக்காக மனம் வருந்துற அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் நம்மளோட இருதயத்துக்குள்ள உண்டாகுமோ அப்போவே ஏசப்பா நம்மளை மன்னிக்க ஆரம்பிச்சிருவாரு. மன்னிச்ச உடனே அதுக்கடுத்து ஏசப்பா கிட்ட பேச ஆரம்பிப்போம். ஜபத்துல ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களையும் ஆவியானவர் நம்மளுக்கு எந்தெந்த விஷயத்துக்காக ஜபிக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மளுக்கு ஜபிக்க உதவி செய்வாரு. ஜபிக்க உதவி செய்ததுக்கு அடுத்து ஆண்டவருடைய வசனங்களை நம்ம வாசிப்போம் இல்லைங்களா? நம்ம ஆண்டவருடைய வசனங்களை வாசிச்சதுக்கு அடுத்தும் செய்திகளை கேட்டிருந்திருப்போம் இல்லைங்களா? அந்த செய்திகளை கேட்ட அந்த வார்த்தைகள் வைத்தோம் ஆண்டவர் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பேச ஆரம்பிப்பாரு. ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம ஜபிக்க ஆரம்பிப்போம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெகேமியா பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, அஹஸ்வேரோஸ் அப்படின்ற அந்த ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, அந்த மேதிய பர்ஷியா அந்த ராஜா அங்க போய் நிற்கும் போது அவர் என்ன இருதயத்துல ஜபித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இருதயத்துல ஜபிச்சுட்டுப்பா அந்த மனுஷன் கிட்ட நிக்கிறதுக்கு அவருடைய கண்ணுல எனக்கு தயவு கிடைக்கும்படியா உதவி செய்யுங்கட்டு உபவாசத்தை போட்டு கர்த்தருடைய சித்தத்துக்காக அந்த சித்தம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அதை இம்ப்ளிமெண்ட் செய்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்காக ஜெபம் செய்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இருதயத்துக்குள்ள ஜெபம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜெபம் அப்படின்றது எல்லா வேலையிலையும் கர்த்தரை இப்படி இருக்கு, இந்த காரியங்கள் இப்படி இருக்குன்ட்டு எல்லா வேலையிலையும் கூட நம்மளால ஜபிச்சுட்டு கொள்ள முடியும். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஆமென். உபத்திரவத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுமையா இருக்க பழகிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜபம் அப்படின்றது எப்போ நம்ம ஜபம் செய்யாதவர்களா, ஜபம் குறையுடையதா நம்ம எப்போ மாறிடுவோம், நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் எப்போ மிகவும் வந்துட்டு கம்மியா போயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எப்போ வந்துட்டு உபதிரவம் வருமோ நம்மளுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதிரவம் என்கின்றது வரும்போது அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கின்ற அந்த உபதிரவமே அல்ல. முதலாவதான் நம்ம புரிஞ்சுக்கணும், சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையில கர்த்தர் என் கூட இருக்கணும். நான் எடுக்கிற தீர்மானத்தினால கர்த்தர் என் கூட இருக்காதபடிக்கு ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த சூழ்நிலையை என்னால மேற்கொள்ள முடியாது. எதுக்காக? நான் அவருடைய வார்த்தையை கைகொண்டு நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்ற நிதானிக்கின்ற அந்த ஒரு ஞானம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த தெளிந்த புத்தி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்பட்டு ஒரு அடிமையா போறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த உபதிரம் நேரிடும் பொழுதும் அதுக்கு உண்டான ஒரு காரணம் இருந்து அது நம்மளுடைய ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சகலமும் நம்மளுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு தெரிய வரும், ஓஹோ இதனாலதான் அப்படின்னு சொல்லி. சில பேர் வேலை இல்லாம கணவர் இருப்பாரு, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கோவமா பேசுவாரு, ரொம்ப வந்துட்டு எரிச்சலா பேசுவாரு. அப்படியே இப்ப வேலை இல்லாம உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு கர்த்தர் இன்னும் கொடுக்கல அப்படின்றது போல இருந்தா அவருக்குள்ள மாற்றிக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருந்துச்சு. சரி, அவருக்குள்ள இப்ப ரொம்ப தாழ்ச்சி குணம் வந்துச்சு. ஆமா, வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது பைனான்சியல் ஸ்ட்ரகிள் வந்தது உண்மைதான். இப்போ வந்துட்டு மாத்திக்க ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? அது போல எல்லா சூழ்நிலைகளும்
ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மள அவருடைய சாயல்ல உருவாக்கி கொண்டே வருகின்றதுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். அதனால புறஜாதிகளோட நம்மள கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது கிடையாது. அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர் மேல் அன்பு கொடுக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். எங்க வேணாலும் பாருங்களேன், வசனத்துல அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கைகொண்டு நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்திருக்கும். அதை டெஸ்ட் பண்ணியா நம்மளே சொல்ல ஆரம்பிப்போம். அப்படியாகத்தான் இருக்கும். அதனால எந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏசப்பாவை பாக்குறோம் இல்லைங்களா? எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல, இந்த பூலோகத்துல இருந்த அந்த நாட்களில் எல்லாம் ஏசப்பா எப்படி இருந்தாரா? அந்த மரணத்திலிருந்து விடுவித்து இந்த பூமியில இருக்கிற வரைக்குமே நம்மளை காத்து வழி நடத்துகின்ற பிதாவாகிய தேவனாகிய அவருடைய தெய்வத்தன்மையோட கூட மாம்சத்தன்மையில இருந்த அந்த நாட்கள்ல எப்பவும் ஜபிச்சுட்டே இருந்தாரு இல்லைங்களா? எப்படி ஜபிச்சுட்டு இருந்தார்? போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வர்றாரு, போய் ஜபிக்கிறாரு. இதோ எங்க போனாலும் பிரேயர் 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 அப்படின்றது ஆண்டவருக்கும் அவருடைய மாம்சத்தன்மைக்கும் அந்த தெய்வத்தன்மைக்கும் உண்டான அந்த ஐக்கியம் அது பெருகிட்டே போனதை நம்மள வசனத்துல நிதானிச்சு பார்க்க முடியுது. எதுக்காக ஏசப்பா இதெல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் எப்படி அந்த தெய்வத்தன்மையோட கூட உரையாட முடியும், எப்படி அந்த ஐக்கியத்துல பெருக முடியும் அப்படின்றத ஏசப்பா அவருடைய திருஷ்டாந்தத்தின் மூலியமா நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இதோ இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும், ஜபத்துக்கு ஆயத்தமா இருக்கும்படியா விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னது போலவே நம்ம எல்லாருமே இனிமே ஜபம் செய்கின்றதுக்கு ஆயத்தமா இருக்கும்படியா பாவம் என்கிறது நம்மை சூழாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து விழித்திருக்கிறவர்களாக இருந்து கர்த்தரோடு கூட எப்பொழுதும் உரையாடுகின்றவர்களாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாரையுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த எல்லா காரியத்துக்காக இயேசுப்பாக்கு நன்றி செலுத்தி எல்லாரையும் வேண்டிக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஃபைனல் பிரேயரை நானே பண்ணுவேன். ஸ்தோத்திர இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரு ஏசப்பா, இதோ ராஜா, இந்த இரவு வேளையில உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா அப்பா உம்முடைய சந்நிதியில் ராஜா அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்கின்றத என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்கின்றதுனால நிச்சயமாக நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்கிறத உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் உறுதிப்படுத்துகின்றவராக இருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் தகப்பனே அப்பா, இதோ ராஜா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் இருந்து அப்பா அந்த சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது எப்படியாக ஒவ்வொரு காரியத்துக்காக ஜபிக்க வேண்டும், கர்த்தையோடு கூட நான் எல்லா வேளையிலும் உரையாடி கொண்டிருக்கணும், அவருடைய சத்தம் என்னுடைய காதுகளில் தொனித்து கொண்டிருக்கணும், இதோ நான் பேசுகின்ற அந்த வார்த்தையும் எப்படியாக இருக்க வேண்டும், நான் கர்த்தரோடு பேசுகின்ற அந்த வார்த்தையும் அந்த ஜபமும் விண்ணப்பமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அது எப்படி நான் அறிவது என்கின்ற எல்லா காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தருடைய வசனங்கள் மூலியமாக நீர் கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வருகையானது மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது. உமது வருகைக்கு உமது பிள்ளைகளாகி எங்களை எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படுத்துங்க இயேசுப்பா. அப்பா நாங்க நிறைய சூழ்நிலைகள்ல அப்பா இதை எப்படி மேற்கொள்ளணும், இந்த காரியத்தை கேள்விப்பட்டோமே இதை எப்படி இதுக்குண்டான விடிய அறிஞ்சுக்கிறது அப்படின்றது போல அப்பா நிறைய வாட்டி குழப்பத்திலிருந்து நாங்களே ஒரு பாரத்தை சுமக்கின்றவர்களை போல இருந்த எல்லா சூழ்நிலைகளும் உண்டு இயேசுப்பா. ஆனா என் ஆண்டவராகிய கர்த்தரை நாங்க பாரத்தை சுமக்க ஒன்றும் இல்லை தகப்பனே. நீங்க சொல்லி இருக்கிறீரே, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அப்பா இதோ எங்களுடைய இருதயத்தில் அப்பா எந்த குழப்பங்கள், எந்த காரியத்தை குறித்து துக்கங்கள், எந்த காரியத்தை குறித்து கர்த்தாவே எதிர்காலத்தின் கவலை, வேறு எந்த காரியங்களை குறித்து கர்த்தாவே நாங்கள் அறியாமல் இருந்தாலும், இதை எப்படி மேற்கொள்வோம் என்று சொல்லி தெரியாமல் இருந்தாலும் புரியாமல் இருந்தாலும், அந்த எல்லா காரியங்களையும் முதலாவதாக ஒரு மனுஷனிடத்தில் அல்ல, ஆண்டவரே இது இப்படி இருக்கிறது, நான் இப்பொழுது எப்படி பேச வேண்டும், இதை எப்படி புரிய வைக்க வேண்டும், ஆண்டவரே எனக்குள் நான் எப்படியெல்லாம் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் நீதிக்காக உங்களுடைய பாத்திரமாக நான் பயன்படுத்தும்படியாக நான் எப்படியெல்லாம் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த காரியங்கள் எனக்குள் இன்னும்
மாறாமல் இருக்கிறது, இதை மாற வேண்டும் தகப்பனே என்று சொல்லி ஆண்டவரே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தந்தருள் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா எங்களுக்கு அப்பா நீர் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. என் ஆண்டவராகிய கர்த்தரே, அப்பா இவ்வளவு நேரமும் உம்முடைய வார்த்தைகள் மூலியமாக நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட பேசினீர். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஜீவன் உள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.